Hi viewers, welcome to Aruva Meesai Koduva Parva. இன்னைக்கு நம்மளோட mom's recipe cornerல உங்களுக்கு ஒரு dish செய்ய சொல்லி தர போறேன். அது என்னன்னா chicken 65. வாங்க நம்ம கிச்சன் போய் செய்யலாம். ஒரு பிளேட்ல வந்து நான் வந்து இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்துர்க்கேன். ஃபர்ஸ்ட் chicken வந்து ஒரு 1/2 kg எடுத்து அதுல வந்து நான் ginger garlic paste, chili powder, கொஞ்சம் orange red color powder, உப்பு இது அதுலயும் வினிகர் கொஞ்சம் போட்டுருக்கேன். சோ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மேரினேட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 45 minutes மேரினேட் பண்ணிருக்கேன். சோ இது பண்றதுனால என்ன ஆகும்னா இந்த chicken உள்ள வந்து இந்த மசாலாலாம் அப்படியே ஃபுல்லா இறங்கி இருக்கும். இப்போ இதுல வந்து உப்பு காரம் எல்லாமே நம்ம சொல்ற வினிகர் எல்லாமே போட்டுக்கிறதுனால இது வந்து பாத்தீங்கனாலே தெரியும் எப்படி ஊறி இருக்குதுன்னு. சோ ஜூஸியா இருக்கும் நீங்க chicken 65 சாப்பிடும்போது. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணனும்னா இதோட mix பண்றதுக்கு இப்போ வெறும் இப்படியே எடுத்து மசாலா போட்டோம்னா மசாலாலாம் எண்ணெயில இறங்கிடும். சோ அதனால நமக்கு வந்து chicken 65 கிறிஸ்பா இருக்காது. சோ அதனால என்ன பண்றேன் நான் வந்து சில ingredients வந்து அதோட mix பண்ண போறேன். அது என்னன்னா இது வந்து 2 டேபிள்ஸ்பூன் வந்து corn flour எடுத்துட்டேன். 2 டேபிள்ஸ்பூன் மைதா. அதுக்கு அப்புறம் வந்து ஏற்கனவே இதுல chili powder நம்ம போட்டுட்டு இருக்கோம். chili powder உப்பு எல்லாமே போட்டுருக்கோம். சோ அதனால நம்ம என்னன்னா இப்போ எடுக்கிறது வந்து இந்த ingredientsக்கு தேவையான அளவுக்கு உப்பு எடுத்துர்க்கேன் நான். சோ இதுல வந்து என்ன பண்ணிருக்கேன் உப்பு, chili powder கொஞ்சம், chaat masala கொஞ்சம், சீரகத்தூள் கொஞ்சம் எடுத்துர்க்கேன். சோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் எல்லா பவுடரையும் ஒண்ணா mix பண்ணிட்டு அந்த மசாலாவோட mix பண்ண போறேன். சோ இந்த கறிவேப்பிலை வந்து கடைசில பொரிச்சி வெச்சோம்னா ரொம்ப பார்க்கிறதுக்கு அட்ராக்டிவா இருக்கும், ஃப்ளேவரும் நல்லா இறங்கி இருக்கும். ஒவ்வொண்ணா எப்படி பண்றதுன்றதை காட்டுறேன் நான். முதல்ல இந்த chicken மசாலா எடுத்துக்கோங்க. முதல்ல வந்து இந்த மசாலா பவுடர் இருக்கு இல்லையா, உப்பு, chili powder, chaat masala and சீரக பவுடர், இது நாலுத்தையும் வந்து மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க அப்படியே. ஸோ இது பண்ணிவிட்டு இதுக்கு அடுத்தது வந்து என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் வந்து கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கேன். ஸோ கார்ன்ஃப்ளவர் போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து மைதா மாவு. ஸோ இந்த மைதா மாவில் இதெல்லாம் என்னென்ன மைதா எதுக்கு போடுறோன்னா மைதாவும் கார்ன்ஃப்ளவரும் வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து கிறிஸ்ப்னஸ் கொடுக்கும், மைதா வந்து உங்களுக்கு பைண்டிங் கொடுக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து எண்ணெயில் போடும்போது இந்த மசாலாலாம் வந்து இந்த மசாலாவில் இந்த மைதா மாவெல்லாம் பெரட்டிட்டு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. உள்ளே வந்து மசாலா ஊறினதுனால நல்லா ஜூஸியாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி வருதுன்ட்டு. ஸோ இப்போ நான் பிசைஞ்சிடுறேன் நல்லா, இதிலலாம் மசாலா இறங்குற அளவுக்கு நல்லா பிசையணும். ஸோ இப்போ பாருங்கள் இருக்க மீதி மைதாவும் இதில் போட்டுடுறேன். ஸோ இது மைதா போட்டுட்டேன்னா பைண்டிங் நல்லா ஆகிடும். ஸோ அவ்வளோதான். இப்போ ஸோ ஒரு 1/2 kg சிக்கனுக்கு நான் இந்த மசாலா போட்டிருக்கேன். இன்கேஸ் நீங்கள் 1 kg சிக்கனில் அந்த மாதிரி செய்கிறதா இருந்தால் நீங்கள் வந்து எல்லாமே டபுளில் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சிக்கன் மசாலா அது ஏற்கனவே மசாலாவில் ஊறிந்தது. இப்போ இந்த டாப்பிங்ஸ் போட்டதுனால எல்லாமே பைண்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதுக்கப்புறம் வந்து நம்ம கடாயை ஆன் பண்ணிவிட்டு செய்தோன்னா chicken 65 ரெடி ஆகிடும். ஸோ இப்போ நீங்கள் இந்த மசாலா பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ ஸ்டிக்கியாக இருக்குன்றது. இது பாருங்கள் இந்த மாதிரி இவ்வளோ ஸ்டிக்கியாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து இல்லை சிக்கன் மேலே ஒட்டிடும். ஒட்டிட்டு நம்ம ஃப்ரை பண்ணும்போது எண்ணெயை வந்து கிளியராகவே இருக்கும். இது பாருங்கள் இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஸோ இப்போ நான் வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ண போகிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் சூடு ஏறணும் எண்ணெய். ஸோ இப்போ எண்ணெய் போட்டிருக்கேன். இது கொஞ்சம் நேரம் ஒரு 5 minutes சூடு ஏறட்டும். மீன் டைம் வந்து இந்த மசாலா பார்த்தீங்கன்னா எல்லாம் எப்படி கோட் ஆகிருக்கு பாருங்கள். இதில் வந்து நம்ம இப்போ ஒரு பீஸாக எடுத்து போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இதுலேயே வந்து கூட நீங்கள் போடும் போது வந்து ரொம்ப ஓவர் ஹீட்டாக வைக்காதீங்க. ஏன்னா இப்போ என்னென்னா மீடியம் ஹீட்டில் வச்சு பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். சில பீசஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்க பீசஸ்லாம் வந்து நீங்கள் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, மேலே வரைக்கும் தீஞ்சிடும், உள்ளே வந்து வேகாது. ஸோ அதனால் நீங்கள் போட்டிருக்க பீசஸை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ஃப்ளேம் வச்சுக்கோங்க. இப்போ சில பேர் வந்து சின்ன சின்னதாக செய்தால் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்குலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக போடும்போது நம்ம சொல்கிற மாதிரி ஹை ஃப்ளேமில் வச்சு எடுத்துடலாம். ஸோ இப்போ நான் போட்டிருக்க பீஸ்க்கெல்லாம் வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும். இது பாருங்கள் இந்த ஒரு பீஸ் எடுத்து பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு எவ்வளோ பெருசு இருக்குன்ட்டு. இப்போ வந்து மசாலா போட்டிருக்கிறதுனால மீடியம் ஹீட்டில் தான் வைக்கணும். ஸோ இப்போ நான் வந்து ஒன்று ஃபஸ்ட்டு பீஸ் போட போகிறேன் இல்லை. ஸோ இது வந்து சூடு ஏறினதுக்கான ரீசன். இப்போ வந்து பபிள்ஸ் வருது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இருக்கட்டும். இப்போ வந்து முதல்ல ஒரு 3 பீஸ் போட்டு செய்கிறேன் நான். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பெரிய பெரிய பீஸாக தான் இருக்குது. நான் அந்த மாதிரி தான் போட்டிருக்கேன் நான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது 2வது பீஸ் போடுறேன்.
இப்போ ஒரு தேர்ட் பீஸ் போடுறேன். ஸோ இந்த 3 பீஸ் வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம நெக்ஸ்ட் லாட்டில் போட்டுக்கலாம். ஸோ இப்போ எண்ணெய் நல்லா கொதிச்சிடுச்சு. நான் வந்து ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் மீடியம் ஹீட்டுக்கு மாற்றுறேன். நான் இவ்வளோ நேரம் ஹையில் இருந்தது, இப்போ வந்து மீடியம் ஹீட்டுக்கு மாற்றுறேன். இப்போ மீடியம் ஹீட்டுக்கு மாற்றும் போது என்ன ஆகும், இது கொஞ்சம் நின்று வேகும். ஸோ உள்ளெல்லாம் நம்மளுக்கு மசாலா இறங்கிடும். ஸோ இப்போ நீங்கள் பாருங்கள், ஃபஸ்ட்டு போட்ட பீஸை நான் திருப்புறேன், ஒட்டாமல் வருது பாருங்கள். ஸோ இப்படி திருப்பி விட்டுடுங்க. ஸோ இது செகண்ட் போட்ட பீஸு, இதையும் திருப்பி விட்றேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு சைடு செவந்துட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி திருப்பி விட்டேன். தேர்ட் பீஸும் திருப்பிட்டேன். ஸோ இந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா நின்று வேகும், உள்ளேயும் இறங்கிடும், நல்லா ஜூஸி ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ பாருங்கள், ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சு. 10 மினிட்ஸில் நான் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருக்கிறதுனால இந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் வந்து எடுத்தீங்கன்னா இது வந்து நல்லா வெந்துட்டுருக்கும். இப்போ நான் இது வந்து ரெண்டும் வந்து 15 மினிட்ஸ் ஆச்சு மொத்தமாக செய்யறதுக்கு. ஸோ இப்போ நான் செகண்ட் லாட் போட போகிறேன். இப்போ செகண்ட் லாட் போட்டிருக்கேன். இன்னொரு 3 பீஸ் போட்டிருக்கேன். ஸோ இதை 3த்தையும் எடுத்துகிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட்டு டிஸ்பிளேயில் காட்டுறேன். ஸோ வியூவர்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் லாட்டும் வந்து ஃப்ரை ஆகிடுச்சு, நல்லா குயிக்காக ஃப்ரை ஆகிருக்கு. ஸோ இப்போ நான் வந்து இதை எடுத்துகிற போகிறேன். நெக்ஸ்ட்டு டிஸ்பிளேயில் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொல்லி தந்த மாதிரி சிக்கன் 65 செய்திருக்கேன். ஸோ இதை பாருங்கள், தட்டில் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது பார்த்தாலே நம்மளுக்கு டெம்ப்டேஷன் ஜாஸ்தியாக இருக்கும், சாப்பிடணும் போல் இருக்கும். இதை வந்து நீங்கள் ஸ்டார்டர்ஸாகவும் சாப்பிட்லாம், இல்லை பிரியாணிக்கோ இல்லை ரைஸ்க்கோ தொட்டுன்னு சாப்பிட்றதுனால சைட் டிஷ் மாதிரி வச்சுட்டும் சாப்பிட்லாம் நம்ம. ஸோ இந்த மாதிரி செய்து பாருங்கள். நீங்கள் ஒவ்வொரு வாட்டி கடிக்கும் போதும் என்ன நினச்சிப்பீங்க, அவ்வளோ ஜூஸியாக இருக்கும் அது. ஸோ இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி செய்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் நான் போடுற ஒவ்வொரு ஐட்டமும் உங்களுக்கு பாப்அப் ஆகும். ஸோ நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், நானும் என்ஜாய் பண்ணுறேன். தேங்க்யூ வியூவர்ஸ், பை.